இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, பரம்பரை பரம்பரையா நாங்க டாக்டருங்க. அப்படி இல்லன்னா, நான் அப்பா டாக்டர், நான் அம்மா டாக்டர். என் பையனும் டாக்டர் ஆவானா? அப்படின்றது கேள்வி. அதுக்குண்டான பதில் தான் நீங்க இந்த பதிவுல பார்க்க போறீங்க. ஏன்னா, ஒரு டாக்டர் தொழில்ல நல்லா முன்னேறி உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு, தன்னுடைய பையனும் அந்த ஃபீல்டுலயே வந்துட்டா ரொம்ப சூப்பரா இருக்குமே அப்படின்ற எண்ணம் நியாயம் தானே! ஆனா, அது நடக்குமா? நடக்காதா? இது சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னுடைய கிளையண்ட்டோடதே உங்களோட சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு டாப் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸா அவரு இஎன்டி பண்ணிட்டுருக்காரு. அவர்ட்ட போனா இஎன்டி ப்ராப்ளம் அவ்வளவும் சரியாகும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை. அண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து எவ்வளோ நேரம் இருந்தாலும் பத்தாது. வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். அவர் ஒரு சர்ஜரி இஎன்டி சர்ஜன் அவரு. அவ்வளோ பெரிய லெவல்ல அவர் பண்ணிட்டுருப்பாரு. ஈவன் அவருக்கு தூங்குறதே ஒரு 3, 4 மணி நேரமான்றது தெரியாது. அவ்வளோ ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டுருக்கிறவர் அவர் வந்திருந்தார். அவருடைய பையனுக்காக அவன் 12th படிக்க போகிறான். தட் இஸ் 10th முடிச்சுட்டு 12த்துக்கு அவன் என்ட்ரி ஆகணும். அதாவது 11th 12த்துக்கு அவன் என்ட்ரி ஆகணும். அப்படி இருக்கும்போது பையன்கிட்ட கேட்டால் பையன் வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா டாக்டர் அப்படின்றான். என்ன சொல்லியும் அவன் கேட்கலையாம், என்ன புரிய வச்சும் அவன் கேட்கலையாம். அவன் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போங்கப்பா நீங்கள் என்னமோ சர்ஜரின்னு சொல்லிட்டு 3 மணிக்கெல்லாம் போயிடுறீங்க, நைட் 11 மணி ஆனாலும் உங்களோட பேச முடியறதில்ல. நான் ஒரு ரேங்க் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து பார்க்கணும் அப்படின்னா கூட உங்களை நான் காமிச்சு ஒரு சந்தோஷமாக பேச முடியல. எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டே இல்லாமல் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டானாம். ஸோ இதை தொடர்ந்து ஒரு டென்ஷனாக ஆகிட்டு இருந்தால் அவங்க கன்சல்டிங்க்கு வந்திருந்தாங்க. அவருடைய ஜாதகத்தில், அவங்க பையனுடைய ஜாதகத்தில் பார்த்தா அவனுக்கு அந்த பரம்பரை தொழில் அப்படின்றது, பரம்பரைனா நான் சொல்கிறது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனுக்கும் இது பொருந்தும். இப்போது அவங்க வந்து ஒரு டாக்டராக இருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் பொருந்தும். இந்த இஎன்டியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா வந்து ஒரு நல்ல மருத்துவராக இருந்திருக்காரு. ஹி வாஸ் அ ஜென்ரல் ஃபிசிஷியன். அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி இவர் இஎன்டி. அப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து 3rd ஜென்ரேஷன். அந்த 3rd ஜென்ரேஷன் அவங்க அப்பா வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளினிக் வச்சுருந்தாரு. பட் இவர் வந்து ஓரளவு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு சர்ஜரி, ஒரு லேப், ஒரு எல்லாமே வச்சிட்ருக்காரு. ஸோ இட்ஸ் ரியலி வெல் ஸ்ட்ரக்சர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு கன்சல்ட்டிங்கே வந்து நெக்ஸ்ட் என் பையனை டாக்டர் ஆக்கணும், அதுக்கு என்ன வழி? இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அவர் என்ன படிக்கணும்னு வரவே இல்லை, ஏன் பையன் டாக்டர் ஆகணும், அதுக்கு என்ன வழி மேடம் அப்படின்னு தான் வந்தாங்க. அவங்களுடைய ஹொரோஸ்கோப்பில் பார்த்தா அதுக்குண்டான வழியே வந்து அதில் இல்லை. அவனுக்கு டாக்டர் அப்படின்னு படிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது, நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு தொடர் பதிவில் சொல்வேன். பட் இந்த ஒரு பாயிண்டில் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, அவருக்கு டாக்டருக்குண்டான எந்த ஒரு பாயிண்ட்டும் ஜாதகத்தில் இல்லை. அவர் சர்ஜன் ஆகணுன்ற அளவுக்கு இவர் நினச்சிட்டு இருக்கார். ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கார். பட் அவருக்கு அந்த எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. ஆனால் அவருடைய ஜாதகம் பார்க்கும்போது நான் ஃபைனலாக என்ன சொன்னேன்றதை சொல்லி எதனாலன்றது சொல்கிறேன். அவர் என்ன சொன்னேன்னா, சார் அவரை வந்து காமர்ஸ் படிக்க வைங்க சார்னார். அவர் ரொம்ப அப்செட்டு. பையனோட தான் வந்திருந்தார். அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப அப்செட்டு. அப்போ அந்த பையனுக்கு ஒரே குஷி. அப்பா தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஆண்டின்னா. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் அவனுடைய ஜாதகத்தில் பொருளாதாரம் ஈட்டுவது அப்படின்றது ஒரு தொழில் செஞ்சு தான் அவன் வர முடியும். அப்போ அவங்க கேட்டது என்னென்னா, மேடம் எங்கள் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னாரு. நான் அவருக்கு புரிய வச்சேன். அவருடைய தனஸ்தானத்தில் 2ஆம் வீடு ரொம்ப முக்கியம். பொருளாதாரம்னு வரும்போதே நமக்கு 2ஆம் வீடு ரொம்ப முக்கியம், 10ஆம் வீடு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி 5ஆம் வீடும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போது அவனுக்கு ஸ்கில் வந்து பிஸ்னஸ் பண்ணி அவன் வந்து பொருளீட்டக்கூடிய தன்மை. இன்னைக்கு அவன் பெரிய ஆளாயாச்சு, அவனுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன நான் வந்து சொல்லும்போது அவங்க ரொம்ப அப்செட். ஆனால் நான் சொன்னேன், சார் நீங்கள் உங்கள் டெவலப்மெண்ட்டை எதுவுமே ஸ்டாப் பண்ண வேண்டாம். நீங்கள் பெரிய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க மக்களுக்கு. பணம் கொடுத்து தான் பார்க்குறீங்க. பட் ஆனால் உங்களை மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன் இன் இஎன்டி ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டி ப்ரொசீட் பண்ணுங்கள் சார், உங்கள் ஃபீல்டுலேயே அவன் வருவான்னு சொன்னேன். அந்த பையனுக்கு மூட் அவுட். என்னடா இது அப்படின்னு நான் சொன்னேன், டாக்டராக படித்து தான் நீ சர்ஜரி பண்ணித்தான்
நீ இஎன்டிக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிதான் அப்படின்றது கிடையாது. ஆனால் அப்பானுடைய ஸ்தானம், அப்பானுடைய வளர்ச்சி, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய அளவுக்கு கொண்டு வரதுக்கு உங்கள் பையன் கையில் கெப்பாசிட்டி இருக்குது சார். அதுதான் அவனுடைய ஜாதகம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அதை கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் அந்த தம்பி பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சர்ஜரி எல்லாமே அவங்க அப்பா, ப்ளஸ் அதோடு கிட்டத்தட்ட அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு 15 டாக்டர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வளர்ச்சின்றது பிரம்மாண்டமாக வந்துடுச்சு. ஆனால் அந்த பையன் டாக்டர் ஆகலை. ஆனால் டாக்டருடைய ஃபீல்டில் அட்மினிஸ்ட்ரேஷன்றது பெரிய லெவல் பண்ணி A to Z. இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பல ஃபீல்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதில் இருக்குது, லாட்ஜிங் அங்கே இருக்குது, மெடிசன்ஸ் அங்கே இருக்குது, ரிசர்ச் இருக்குது, லேப் இருக்குது, மெடிசன் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். அத்தனை விஷயத்தையும் அந்த பையன் சூப்பராக கோத்து செஞ்சு ஃபஸ்ட் கிளாஸாக நடத்திட்டுருக்கா. அப்படி அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது இல்லாமல் அந்த பையனை இல்லை நீ எம்பிபிஎஸ் படித்து நீ இஎன்டி கம்ப்ளீட்டாக முடித்து நீ வரணும் அப்படின்னு அவங்க கம்பல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல உனக்கு சக்ஸஸ் இருக்காது. எப்பயுமே மனசு நாடணும், ரசித்து செய்யணும். மனசில் அது பிடிக்கல அப்படின்னா அது எதுவுமே ஜெயிக்க முடியாது. அது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இதைத்தான் பல ரூபத்தில் நீங்களே உங்கள் ஜாதகத்தில் என்ன பண்ணினா மேலே வர முடியும் அப்படின்ற லிங்கிங்கை பொறுமையாக நீங்கள் பார்த்தாலே ரைட்டான வழி எடுத்து கரெக்டான ஒரு வழியில் போய் நல்லா டெவலப் ஆகி ஃபைனலி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு ஜாதகம் ரொம்பவே உதவி பண்ணும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.